முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் தேசத்தை கடைசி மூச்சு வரை பாதுகாப்போம், ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளது. ஈரான் ராணுவத்தில் முக்கிய தளபதி பகிரங்க அறிவிப்பு. மத்திய கிழக்கிற்கு 16 போர்க்கப்பல்களை அனுப்பிய அமெரிக்கா, அதிகரிக்கும் போர் சூழல். அமெரிக்காவுடன் ஈரான் இடைக்கால அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்படலாம் என்ற மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை முழுமையாக நிராகரித்த ஈரான் போருக்கு எதிராக அமெரிக்க மக்கள், வெளிவந்த புதிய கருத்து கணிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் தேசத்தை கடைசி மூச்சு வரை பாதுகாப்போம், ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளது. ஈரான் ராணுவத்தில் முக்கிய தளபதி பகிரங்க அறிவிப்பு. மேற்கு ஆசியாவில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் தனது ராணுவ வலிமை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்பாட்டை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் ராணுவத்தின் மூத்த தளபதி ஆமீர் ஹத்தாமி, நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடைசி மூச்சு வரை பாதுகாக்க ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்று வலியுறுத்தினார். இராணுவ கட்டளை மற்றும் ஸ்டாப் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வேகமாக மாறிவரும் உலக பாதுகாப்பு சூழலில் ராணுவத்தின் பங்கு முன்பை விட மிக முக்கியமானதாக மாறியுள்ளது என்றார். அவரது உரையில் ஈரானை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தற்போதைய அச்சுறுத்தல்கள் பாரம்பரிய போர் மட்டுமல்லாமல் ஹைபிரிட் போர் எனப்படும் பல்துறை அழுத்தங்களாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் அரசியல் அழுத்தம், பொருளாதார தடைகள், சமூக மற்றும் உளவியல் தாக்கங்கள், தகவல் போர், உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ அச்சுறுத்தல்கள் ஆகியவை ஒருங்கிணைந்து ஒரு நாட்டை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகின்றன. இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள ராணுவ அதிகாரிகள் அறிவாற்றல், தந்திர சிந்தனை மற்றும் எதிரிகளின் உண்மையான நோக்கங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈரானின் எதிரிகள் தங்களை அழிக்க முடியாத சக்திகளாக காட்டிக் கொள்வதை ஹத்தாமி நிராகரித்தார். உலக வரலாற்றில் பல பெரிய ராணுவ சக்திகள் நீண்டகால போர்களில் சிக்கி பின்னர் தோல்வியடைந்துள்ளன என்பதை அவர் நினைவூட்டினார். குறிப்பாக வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போன்ற போர்கள் பெரிய சக்திகளுக்கு கூட ராணுவத்தின் வரம்புகள் இருப்பதை காட்டியதாக அவர் கூறினார். வெளிநாட்டு சக்திகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களுடன் ஒரு நாட்டில் நுழைந்தாலும் நீண்ட காலத்தில் அந்த உத்திகள் வெற்றி பெறாது என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டார். அதே நேரத்தில் மெதுவான அழிவு என்ற உத்தியை பற்றியும் அவர் எச்சரித்தார். பல்வேறு துறைகளில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஒரு நாட்டின் பொருளாதாரம், சமூக அமைப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மை படிப்படியாக பாதிக்கும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றார். ஆனால் இத்தகைய முயற்சிகள் ஈரானின் தேசிய ஒற்றுமையை உடைக்க முடியாது என்றும், மக்கள் மற்றும் ராணுவத்தின் ஒற்றுமையே நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உரை வெளியாகும் நிலையில் மேற்கு ஆசியாவில் ராணுவ மற்றும் அரசியல் இயக்கங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தின் முக்கியமான பகுதிகளில் ராணுவ முன்னிலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதே நேரத்தில் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் டிசி இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் மையமாக அணுசக்தி திட்டம் மற்றும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் உள்ளன. விரைவில் அமெரிக்காவுடன் சாத்தியமான ஒப்பந்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கிற்கு 16 போர்க்கப்பல்களை அனுப்பிய அமெரிக்கா, அதிகரிக்கும் போர் சூழல். மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது ராணுவ இருப்பை கணிசமாக அதிகரித்துள்ளது. சமீபத்திய தகவல்களின்படி அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிக்கு 16 போர்க்கப்பல்கள், சுமார் 40,000 துருப்புகள் மற்றும் பல விமானப்படை பிரிவுகளை அனுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடற்படை, விமானப்படை மற்றும் தரைப்படை ஆகிய 3 துறைகளிலும் அமெரிக்கா தனது செயல்திறனை வலுப்படுத்தி இருப்பது இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை மிகவும் நுணுக்கமான கட்டத்தில் இருப்பதை காட்டுகிறது. இந்த ராணுவ விரிவாக்கத்தில் உலகின் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றான USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் அதிநவீன அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த கப்பல்களில் இருந்து நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் செயல்பட முடியும். மேலும் அமெரிக்கா, ஜோர்டான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் உள்ள தனது விமான தளங்களிலும் கூடுதல் போர் விமானங்களை நிறுத்தியுள்ளது. ஒவ்வொரு விமான பிரிவிலும் சுமார் 60 முதல் 70 விமானங்கள் வரை இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. ஜோர்டானில் உள்ள முக்கியமான விமான தளங்களில் F-35, F-15 மற்றும் A-10 போன்ற அதிநவீன போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. கூடுதலாக மின்னணு போர் விமானங்கள் மற்றும் ராணுவ போக்குவரத்து விமானங்களும் செயல்பாட்டில் உள்ளன. இதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க விமான தளங்களிலும் செயற்கைக்கோள் படங்களின் மூலம் விமான எண்ணிக்கை அதிகரித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்படை பகுதியில் மட்டும் 16 போர்க்கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். அடுத்த 10 முதல் 15 நாட்களுக்குள் ஈரானுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தையை தொடர வேண்டுமா அல்லது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாம் ஒருபடி மேலே செல்ல வேண்டிய நேரம் வரலாம் அல்லது ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் என்ற அவரது கருத்து அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உலக நாடுகளில் எதிர்பார்ப்பையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் இந்த பெரிய அளவிலான ராணுவ குவிப்பு ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு கவலைகளுடன் நேரடியாக தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. தேவையானால் பல வாரங்களுக்கு நீடிக்கும் விமான தாக்குதல்களுக்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் வெள்ளை மாளிகையின் உள்ளக வட்டாரங்களில் ஈரானுக்கு எதிராக நேரடி தாக்குதல் நடத்துவதற்கு முழுமையான ஒருமித்த ஆதரவு இல்லை என்றும் கூறப்படுகிறது. சில ஆலோசகர்கள் இந்த ராணுவ பதற்றம் உள்நாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை மாற்றும் நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடும் என்ற கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளனர்.
அமெரிக்காவுடன் ஈரான் இடைக்கால அணுசக்தி ஒப்பந்தம் செய்யப்படலாம் என்று மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை முழுமையாக நிராகரித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகேயி அமெரிக்காவுடன் இடைக்கால ஒப்பந்தம் தொடர்பான செய்திகள் அனைத்தும் அடிப்படையற்றவை என்று தெளிவாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், எந்த பேச்சுவார்த்தை செயல்முறையின் விவரங்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை மேசையிலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் ஊகங்கள் மற்றும் ஊடக தகவல்களை ஈரான் உறுதிப்படுத்தாது என்றும் வலியுறுத்தினார். அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்ட கருத்துகளுக்கும் அவர் பதிலளித்தார். குறிப்பாக ஈரான் அணு ஆயுத திறனை நெருங்கிவிட்டது என்ற அமெரிக்க குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்த இத்தகைய கருத்துகள் அரசியல் அழுத்தத்தை உருவாக்கும் முயற்சிகள் என்று கூறினார். ஒரு தரப்பு மற்றொரு தரப்பின் கோரிக்கைகளை கட்டாயப்படுத்தும் வகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறாது என்றும் ஈரான் தனது அணு உரிமைகள் மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் ஆகிய கோரிக்கைகளில் உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். சர்வதேச ஆய்வுகள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடன் ஈரான் தொடர்ந்து ஒத்துழைத்து வருகிறது என்றும் 2025 ஆண்டுக்கான அமைதியான அணு வசதிகள் தொடர்பான தனது கடமைகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறினார். ஆனால் வெளிநாட்டு தாக்குதல்களால் சேதமடைந்த அணு நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் ஒரு தனிப்பட்ட மற்றும் சிக்கலான விவகாரம் என்றும் அதற்கு முன் நிபந்தனைகள் விதிப்பதை ஈரான் ஏற்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் பிராந்தியத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ராணுவ இருப்பு குறித்தும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பெர்சியன் வளைகுடா பகுதியில் உள்ள 27 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் கடற்படை மற்றும் விமானப்படை இருப்பு இனிமேல் வேறுபட்ட பாதுகாப்பு பார்வையில் பார்க்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை பிராந்தியத்தில் வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க அரசியல் வட்டாரங்களிலிருந்து வந்த ஈரான் ஏன் சரணடைவதில்லை என்ற கேள்விக்கும் ஈரான் பதிலளித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை, வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தேசிய மரியாதை ஆகியவை அதன் நிலைப்பாட்டின் அடிப்படையாக உள்ளன என்றும் சரணடைதல் என்ற வார்த்தைக்கு ஈரானின் அரசியல் கொள்கையில் இடமில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதே கருத்தை அப்பாஸ் அராக்ஷி சமூக வலைதளத்தில் பதிவு செய்து, நாங்கள் சரணடையவில்லை, ஏனெனில் நாங்கள் ஈரானியர்கள் என்று கூறினார். பேச்சுவார்த்தைகளை நீட்டித்து நேரம் வாங்குகிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் ஈரான் நிராகரித்துள்ளது. இறுதி மற்றும் நிலையான ஒப்பந்தம் எட்டப்படுவதற்காக தொடர்ந்து பல நாட்கள் அல்லது வாரங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் அளவிடக்கூடிய மற்றும் நடைமுறை முடிவுகளே முக்கியம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் நேரடியாக ஈரானிய மக்களை பாதிக்கும் நோக்கத்துடன் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். ராணுவ நிலைமை பற்றியும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் ஆயுதப்படைகள் அனைத்து முன்னேற்றங்களையும் 24 மணி நேரமும் கண்காணித்து வருவதாகவும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் நல்லெண்ணம் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் மட்டுமே முன்னேற முடியும் என்றும் தேசிய நலன்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் ஏற்பட்டால் அதற்கு தக்க பதில் அளிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. ஈரான் போருக்கு எதிராக அமெரிக்க மக்கள் வெளிவந்த புதிய கருத்து கணிப்பு. அமெரிக்காவிலிருந்து வெளியாகியுள்ள புதிய கருத்து கணிப்பு ஒரு முக்கியமான அரசியல் உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாந்து வெளியிட்ட கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் போல் அறிக்கையின்படி தற்போதைய சூழலில் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவதற்கு பெரும்பாலான அமெரிக்கர்கள் ஆதரவளிக்கவில்லை. 1004 அமெரிக்கர்களிடம் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் வெறும் 21% பேர் மட்டுமே ராணுவ நடவடிக்கையை ஆதரித்துள்ளனர். அதே நேரத்தில் 49% பேர் தாக்குதலை எதிர்த்துள்ளனர். மேலும் 30% பேர் தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் உறுதியற்ற நிலையில் உள்ளனர். இந்த முடிவுகள் வெளியாகும் நேரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் மத்திய கிழக்கில் கூடுதல் ராணுவ சக்திகளை குவித்து பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கையும் ஒரு விருப்பமாக இருக்கலாம் என்று எச்சரித்துள்ளது. இருப்பினும் பொதுமக்களின் மனநிலையை பார்க்கும்போது மேற்கு ஆசியாவில் இன்னொரு போரை தொடங்குவதற்கு அமெரிக்க சமூகத்தில் உறுதியான ஆதரவு இல்லை என்பதே தெளிவாகிறது. பல தசாப்தங்களாக ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற நீண்டகால மற்றும் அதிக செலவான போர்களால் அமெரிக்கர்கள் போர் விவகாரங்களில் சோர்வு நிலையை அனுபவித்து வருவதாக இந்த தரவுகள் காட்டுகின்றன. கருத்து கணிப்பில் கட்சி அடிப்படையிலான வேறுபாடுகளும் தெளிவாக பதிவாகியுள்ளன. குடியரசுக் கட்சியினரில் சுமார் 40% பேர் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்துள்ள நிலையில் ஜனநாயக கட்சியினரில் வெறும் 6% பேர் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜனநாயக கட்சியினரில் 74% பேர் தாக்குதலை நேரடியாக எதிர்த்துள்ளனர். சுயேட்சை வாக்காளர்களிலும் பெரும்பாலானோர் எதிர்ப்பு மனநிலையிலேயே உள்ளனர். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் குடியரசுக் கட்சியினருக்குள்ளேயே 35% பேர் ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளனர். இது அரசியல் ஆதரவாளர்களுக்குள்ளும் குழப்பம் மற்றும் தயக்கம் இருப்பதை காட்டுகிறது. மேலும் ஈரான் மீது போர் நடந்தால் யார் அதிகம் பயனடைவார்கள் என்ற கேள்விக்கும் அமெரிக்கர்கள் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தவில்லை. 31% பேர் அமெரிக்க நலன்களுக்கு அது உதவும் என்றாலும் 35% பேர் வேறு தரப்புகள் அதிகம் பயனடையலாம் என்று தெரிவித்துள்ளனர். சிலர் இந்த கணிப்பில் இந்த போர் இஸ்ரேலுக்குத்தான் பயன் தரும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த பதில்கள் ஒரு புதிய மோதல் உண்மையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு தேவையா அல்லது பிராந்திய அரசியல் காரணங்களாலா என்பது குறித்து பொதுமக்களிடம் சந்தேகம் இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. அறிக்கை மேலும் ஒரு முக்கிய எச்சரிக்கையையும் வழங்குகிறது. தற்போதைய நிலையில் போர் ஆதரவு குறைவாக இருந்தாலும் சர்வதேச சூழ்நிலை அல்லது பாதுகாப்பு சம்பவங்கள் ஏற்பட்டால் பொதுமக்களின் கருத்து மாறக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 30% பேர் இன்னும் முடிவு செய்யாத நிலையில் இருப்பது எதிர்காலத்தில் அரசியல் மற்றும் ஊடக சூழ்நிலைகள் பொது மனநிலையை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதை காட்டுகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் சூழலும் வெளிநாட்டு கொள்கை விவாதங்களுடன் இணைந்துள்ளது. சமீபத்தில் வெளியான ஜாஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்கள் குறித்து கேட்கப்பட்ட போது பலர் அதனால் தங்களது அரசியல் கருத்து எதிர்மறையாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது உள்நாட்டு அரசியல் அழுத்தங்கள் மற்றும் வெளிநாட்டு கொள்கை முடிவுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடும் என்ற பகுப்பாய்வுகளுக்கும் வழிவகுக்கிறது.